ராமனுக்கு ஆலயம் அமைத்து மகிழும் இவ்வேளையிலே விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகம் அவருக்கு பரிசாக இங்கே வழங்கப்படுகிறது. தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சிந்தனையாளர் பிரிவின் தலைவர் திரு ஷெல்வி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார். வெள்ளி விஷ்ணு சகஸ்ரநாமம் புத்தகம் இப்பொழுது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பரிசாக இங்கே வழங்கப்படுகிறது. ரத சப்தமி ஆகிய இந்த நன்னாளில் இந்த பரிசு திரு அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஷெல்வி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். மோடி 3.0 என்று சொல்லும் பொழுதே நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பல்வேறு திட்டங்களும் அவர் இந்த 10 ஆண்டுகளிலே தேச நலனுக்காக வழங்கி இருக்கிற பல சிறப்புகளும் நம் நினைவுக்கு வருகின்றது. இந்த அரங்கம் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் நிபுணர்களால் நிறைந்து வழிகிறது. நாம எல்லாருமே நம்மளோட ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் மோடியோட எந்த திட்டமா இருக்கும், எது நமக்கு பிடிச்சது அப்படின்னா எல்லாருக்குமே டாப் 10 இருக்கும். மேபி ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிலே மோடி 3.0 அதில் நமக்கு என்ன இருக்கிறது, தேசத்தை அவர் எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார், அதில் நாடு எந்த அளவுக்கு உலக நாடுகளின் நடுவிலே முன்னிலையில் வகிக்கிறது என்று உங்கள் மத்தியிலே உரையாற்ற இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான அரங்கில் மோடி 3.0 டுவர்ட்ஸ் அ பிரைட் ஃபியூச்சர் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், தமிழகத்தினுடைய அரசியலை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, சார், டெமோக்ரஸியில் ஒரு மாற்றம் என்பது இட் வில் நெவர் ஹேப்பன் எக்ஸ்போனென்ஷியலி, இட் வில் ஹேப்பன் லைக் a ஸ்மால் கிராஜுவல் சேஞ்ச். அந்த சின்ன சின்ன விஷயங்களை யார் உற்று பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் அரசியல் மாற்றம் எப்படி நடக்கும் என்று. இன்னைக்கு அது போன்ற ஒரு மிக முக்கியமான மாற்றம் தமிழகத்திலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், துக்ளக் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு ரமேஷ் அவர்களுடைய வார்த்தைகள் வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. ஐயா ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர். உலக அரசியல்ல என்ன நடந்தாலும் கூட அவருக்கு கத்துப்படிங்க. குறிப்பாக நம்முடைய ஈஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ், சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர். இலங்கையில், மலேசியாவில், வேறு வேறு பகுதியில் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமை அவருக்கு இருக்கு. தமிழகத்தில் மூத்த பத்திரிகையாளராக இருந்து, எடிட்டராக இருந்து, இன்னைக்கு தன்னுடைய சொந்த கருத்துக்களை உறக்கமாக, தனக்கென்று ஒரு தனியாக ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்கிறாங்க. கோலாகலாஸ் டிவியை நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூட கண்டெம்பரரியா நமக்கு தினமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வணங்கி வரவேற்பதிலே பெருமை அடைகின்றேன். குறிப்பாக நம்முடைய அட்வொகேட் ஷெல்வி தாமோதரன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு வேள்வியா எடுத்திருக்காருங்க. தமிழ்நாடு டயலாக்ஸ் என்கின்ற பெயர்ல
சென்னையிலிருந்து ஆரம்பித்து கும்பகோணம், அடுத்து இதே நிகழ்வு கோயம்புத்தூர், இதே நிகழ்வு தூத்துக்குடி, எல்லா பகுதியிலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை நடத்த வேண்டும். தமிழகத்தினுடைய முக்கியமான மனிதர்களை அங்கே அழைத்து சென்று அவர்களை பேச வைக்க வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை ஒரு அரங்குக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியாக கையில் எடுத்து எனக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு 2 மாதத்தில் அது 3வது நிகழ்வு நினைக்கிறேங்க. 3வது நிகழ்வு. இதற்கு முன்பு ஒரு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்டிகல் 370 அது எடுத்ததற்காக ஒரு சிறப்பு ஒரு டிஸ்கஷன். இன்னைக்கு 3வது நிகழ்ச்சி மோடி 3.0 வச்சிருக்கிறாங்க. அதனால குறிப்பாக அட்வொகேட் செல்வி தாமோதர் அவர்கள் அவருடைய மொத்த குழு நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். இதனுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய கல்யாண்ராமன் அவர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு நமக்கு ஆதரவு ஊக்கம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் சுந்தரராமன் அவர்களுக்கு, என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய வி அண்ணாமலை அவர்களுக்கு, குலசேகரன் குணா அவர்களுக்கு, ஜெகதீஷ் சாரதா அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பிரிவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ARM ரவிக்குமார் அவர்கள், நடராஜன் அவர்கள், ஜெகநாதன், கீதா ராஜசேகர், மகாலட்சுமி, சுரேஷ், கனியம்பூண்டி செந்தில், மது, மணிகண்டன், ராஜா, ஸ்ரீராம், செல்லகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரீத்தி சாய், மீரா பாபு, லக்ஷ்மி, வித்யாசாகர், பிரேம்சந்தர் நன்றிகளை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை தலைவர் காளிதாஸ் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சூர்யா FG அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதி அக்கா உமானந்த் அவர்களும் கூட இங்க இருக்கிறாங்க முன்னிருக்கையில். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரா, நான் டெய்லி பேசிட்டு இருக்கிறேங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கடந்த 114 நாட்கள் நேற்று தான் ஒரு டேட்டா கொடுத்தாங்க. 213 இடத்துல பேசியிருக்கிறேங்க. அதனால் நான் பேசுவதற்கு புதிதாக எதுவும் இல்லை. நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க, தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பதிலா செல்வி என்ன சொன்னாங்க, அண்ணா ஒரு 10 கேள்விகள் இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா டாபிக் பேசுறதுக்கு கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தயாரா இருக்காங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் ஐயா அவர்கள் அரசியலை பத்தி பேசியிருக்காங்க, எப்படி இருக்கு நீ களம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதனால் நான் அவர் இடையில இருக்க விரும்பலைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் 10 கேள்விகள், நீங்க கேட்ட கேள்விகளை அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லி விடுகின்றேன் உங்களுடைய அனுமதியோடு. அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இவருடைய விருப்பமும் அதுதான், நீங்க பேசாதீங்கன்னா நீங்க பதில் மட்டும் சொன்னா போதுங்கிறாங்க. அதனால் அக்கா கேள்வி கேட்க கேட்க ஒரு பதிலாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன்க்கா, கேளுங்கக்கா. அவங்க கேட்ட கேள்விதான், உங்க கேள்வி இல்லைங்க? இல்ல, எதுவுமே இல்ல. நிச்சயமா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல உங்களுக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுல தெரியப்படுத்தலாம்னு நாங்க ஒரு காலம் கொடுத்திருந்தோம். அதற்கு மொத்தம் 1650 கேள்விகள் வந்திருக்கிறது. அந்த கேள்விகள் கொலேட் செய்யப்பட்டு, அதாவது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரப்பட்டு, அதற்கு பின்ன பிரிக்கப்பட்டு ஒரே தரத்தில், அதாவது ஒரே சார்பான கேட்டகரைஸ் பண்ணி அந்த மாதிரி கேள்விகளை தொகுத்து இந்த இப்போ கேள்விகளாக அதுல இருந்து ஒரு 10 கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அந்த கேள்வி யாரு கேட்டீங்க, எந்த குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டீங்க அப்படிங்கறதையும் மார்க் பண்ணிருக்கோம். certain questions are from auditors, certain questions are from advocates. அந்த குரூப்பும் பண்ணிருக்கோம். அந்த கேள்விகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை இப்பொழுது தலைவரிடம் கேட்டு அவரிடமிருந்து அவருடைய பதிலை கேட்டு தெரிந்து கொள்வோம். இதற்கு திரு ஸ்ரவன் அவர்களையும் திரு சுந்தரராமன் அவர்களும் இந்த கேள்விகளை கேட்பார்கள். ஐயா வாங்க சார். சொன்னதான பேரும் சொல்லிடுறேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 10% மேல நபர்கள் கேட்ட கேள்வியை தான் கொலேட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வி கேள்வியை சொல்லிட்டேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம், இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கவுங்க அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது, நாங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோம்னா நாங்க எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்க எங்க ப்ரொஃபஷனும் பண்றோம், ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல வர முடியாது, நாங்க என்ன பண்ணலாம்? ஓகே தலைவரா, நீங்க உட்காந்துக்கிறீங்களா? ஒரு பக்கம் பாவையா நிக்கிறீங்க? நான் இங்கிருந்து பேசுறேன், நீங்க இங்க நிக்கிறீங்களா? யூ கேன் சிட் சம்வேர், யூ ஹேவ் a chair, சேர்ல உட்காந்து ஏன் நிக்கிறீங்க? முதல்ல உங்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க. கிட்டத்தட்ட 1412 பேர் உடைய ப்ரொஃபைல் இதுல இருக்குதுங்க. 1412 பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய நன்றிங்க. ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி
பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம். வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது, என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது. இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க. எனக்கெல்லாம் அரசியல் கட்சியில் நீங்க 1000 பேர் வச்சு கூட்டம் போட்டால் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா? ஒரு அரசியல் கட்சி இப்ப கட்சி எத்தனையோ நடத்துறாங்க தமிழகத்துல. 1000 பேர்த்த கூட்ட சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் 1000 பேர்த்த கூட்டுறதுக்கு, ரொம்ப கஷ்டம். அதை போய் பூத்தளவு கொடுத்து அவங்களுக்கு வண்டி எல்லாம் கொடுத்து ஊர் ஊரா போய் பேசி போஸ்ட் ஒட்டி, இல்ல நீ 6 மணிக்கு மேல வச்சா நான் வரமாட்டேன், 6 மணிக்கு நான் கிளம்பி போகணும். அப்ப பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிடிக்ஸ். காமன் மேன், ஏன்னா அதே பேச்சு, அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச், அதையே திரும்ப திரும்ப உருட்டி. இப்ப திமுக பேசுறாங்க பாருங்க, 1950 கழட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வடக்கு தெற்கு, வடக்கு தேய்கிறது வளர்கிறது. இது அண்ணாதுரை அவர்கள் 1950 இந்த செப்பல் பழசாயிருச்சு, இது கடிக்குதுன்னு கழட்டி போட்டாங்க. ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமா தொலையிருக்காரு, ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்திலேன்னு. ஒரு ரூமா தொலாய், கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. நானும் வடக்கு தெற்கு பேசுறேன். ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்ல வந்துருது சார். இப்ப கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்க வந்துதான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா. இப்ப நான் கூட உங்க பேச்சை வெளியே போகும்போது தான் கேட்க போறேன், வந்துதான் இல்ல ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க மேடைக்கு வந்தேன். அதனால இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சை இங்க கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை. அதை தாண்டி இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அது நீங்க எல்லாம் முக்கியமானவர். லுக் அட் யூ ஆல் வெரி ப்ரொஃபஷனல்ஸ். இந்த கடைசி காலத்துல பாருங்க எத்தனை அட்வொகேட்ஸ், எத்தனை சிஏ, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள். எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு, நம்ம வரணும் அப்படின்னு. இதுதான் சார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு. பிகாஸ் பாலிடிக்ஸ் இந்த 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக, இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ இந்த 30 நாள்ல போய் கேம்பெயின் பண்ணித்தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார். ஏன்னா 9 வருஷம் நாங்க ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து, இத்தனை இடங்கள்ல பேசி, இத்தனை தலைவர்கள் அதை புட்டு புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு 30 நாள் பண்ற கேன்வாசிங்ல தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறா இருக்குன்னு அர்த்தம் சார். 9 years you have worked, you have slogged. அது PM மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டு, அதை நாம கிட்டத்தட்ட 3650 நாட்கள் நீங்க அதை பார்த்து ஒரு 30 நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா there is something fundamentally wrong with the democracy. மேபி அது 1% 2% ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த லாஸ்ட் மினிட் ஒரு 2% இங்க அங்க கொண்டு போலாமோ தவிர, எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவா இருந்திருக்கணும். ஓகே, அவங்க வேலை செஞ்சிருக்காங்க, ஐ வாண்ட் அ கண்டினியூட்டி, ஐ வாண்ட் பிஜேபி டு கம் டு பவர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கய்யா. இரண்டாவது, உங்களை போன்றவர்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப். காரணம், தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமா சந்திப்பீங்க. ஸோ ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் கூட we have touched you in some way. அட்வொகேட்டா இருக்கீங்க. 1824 கொலோனியல் லாஸ் நாங்க ரிப்பீல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த டேட்டாவை சொல்றேன்னா சார், காலையில தான் அட்வொகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாங்க. 1824 கொலோனியல் லாஸ் we have repealed. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அது ஒன்று ரிப்பீல் பண்ணிருக்கோம், பழைய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். அதுல பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க, பல்லு கிளீனா இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வச்சிருந்தோம் பாருங்க, எல்லாம் we just repealed it. Teeth should be cleaned அப்படின்னு. அப்பதான் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பொருத்தமானவர் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரிப்பீல் பண்ணீங்க. 1824 லாஸ் இட் ஹஸ் கான். 3 முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் 208 வேகன்சி அதிகப்படுத்தியிருக்கோம். அதாவது 208 புதிய ஜட்ஜுகளுக்கான வேகன்சியை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்தியாவில் மொத்தமா ஹைகோர்ட் ஜட்ஜே பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 1100 அங்க ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி உங்களுடைய துறையில நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும். ஒரு டெய்லி இன்டராக்ஷன்ல எப்படி இந்த அரசு 10 ஆண்டுகள்ல என்னுடைய வேலையை சுலபமாக்கி இருக்கிறாங்க, இந்த ஆண்டு 10 வருஷத்துல எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணிருக்காங்க,
அல்லது என்சிஎல்டி கேஸா இருக்கலாம். எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கோம். இது குறிப்பா அட்வொகேட்டா வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு. அல்லது நீங்க எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துறீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறீங்க. 74 விமான நிலையங்கள் இருந்துச்சுங்க 2014. டுடே we have taken it to 148, 148. we have doubled it. இன்னைக்கு எல்லாம் மெடிக்கல்னு பேசுறாங்க சார். 2014 இந்தியாவில் மொத்தமாக மெடிக்கல் சீட் இருந்ததே 57,000. இன்னைக்கு 1,09,000 கொண்டு போயிருக்கோம். டபுள் த மெடிக்கல் சீட் ஆல்சோ. ஸோ இந்த இம்பாக்ட் உங்க துறையில நீங்க பேசணும் அப்படிங்கறத எங்களோட எதிர்பார்ப்பு சார். இது நீட்டு வேணும் நீட்டு வேண்டான்னு ஒரு குரூப் சுத்துறாங்க. இன்னைக்கு நீட்டை பத்தி பேசுறோம். நீட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணிருக்கார். He has increased the vacancy, he has built better airports, he has improved the connectivity. இதை போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ஃபோரத்தில் நீங்க பேச ஆரம்பிச்சாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை சார். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் அப்ப யூ ஆல் ஹேவ் அ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. குறிப்பா அந்த 30-35 நாட்கள். இப்ப நம்மனால நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட இங்க வந்தவங்க நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் அப்சர்வரா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல மோடி 3.0 அதுக்காக வந்திருக்கீங்க. மோடி அவர்களை 3வது முறையாக அமர்த்த வேண்டும். அப்ப உங்களால இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ண முடியுமா? கேன் யூ ஸ்பேர் டெய்லி 2 hours in the morning, 2 hours in the evening, maybe 4 to 5 hours every day for 30 days, 150 மணி நேரம் உங்களுடைய தெரு, உங்களுடைய பூத், உங்களுடைய வார்டு, உங்களுடைய கிளையன்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய சோஷியல் மீடியா, உங்களுடைய ஃபாலோவர்ஸ், நீங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், அது எல்லாமே மோடி 3.0 ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. இது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும், அல்லது மேல இருக்கக்கூடிய கருணாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல தம்பி எஸ்ஜி சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல சகோதரர் வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும், இல்ல உமானந்த் அக்காக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க. தட் இஸ் யுவர் டியூட்டி. அப்படிதான் நான் பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 3வது முறையா வரணும். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், யூ கேன் கால் அப் சம்படி. நான் போன டைம் ஒரு பையன் என்கிட்ட சேலஞ்சா சொன்னார், சார் என்னோட கான்டாக்ட்ல 1300 பேர் இருக்காங்க. நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆபீஸ் வந்தார். நான் கேட்டேன், தம்பி நீங்க என்ன கட்சிக்கு செய்ய போறீங்க? சார் அந்த 1300 பேர்த்தையும் நான் போன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபி காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் போன் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. அது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அப்படின்னா நீங்க டெய்லி உங்களுக்கு இருக்கிற 10 நாளை 130 பேர்த்த பிரிச்சு காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்க வேலையில ஒருத்தருக்கும் போன் பண்ணி, அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்காங்க, அங்க லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்க சார்பா கேட்கிறேன், ஓட்டு போடுங்க. ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார், பிகாஸ் செல்போன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இன்னைக்கு கூட எங்க இடத்துல பேசினேன் சார். This Apple has made sure the latest release 1975 வேர்ல்டுல இருந்த எல்லா கம்ப்யூட்டிங் பவரும் ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் போன் ஒரு போனுக்குள்ள இருக்கு சார். கம்ப்ளீட் வேர்ல்ட்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ் இன் ஒன் போன். அந்த 3 நானோமீட்டர் சிப்ல கொண்டு வந்திருக்கான். ஸோ உங்க போன் இஸ் அ மிராக்கிள், சோஷியல் மீடியா இஸ் அ மிராக்கிள். நீங்க வெயில்ல வேர்வையில இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சென்னை மாதிரி ஊர்ல பாத்தீங்கன்னா நியூ ரூல் ஹஸ் கம். 1000 ஓட்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே பூத்து வந்துடும். யூ வில் see in this election. 1000 ஓட்டர் அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா the booth will come there. பக்கத்துல நியரஸ்ட் இருக்கும். முதல்ல மாதிரி உங்களை தூக்கி ஏ போ, பி போ, சி போ, டி போ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. யூ வில் see 1000 voters, booth will come closer to your home. அப்படிங்க ட்ரெஸ் கூட மாத்த வேண்டாங்க. யூ பி இன் யுவர் டிஷர்ட், யூ பி இன் யுவர் ஷார்ட்ஸ். நீங்க காலையில ஒரு grocery போய் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த கியூல நின்று ஓட்டு போட்டு அப்படியே நீங்க அபார்ட்மெண்ட்டோ உங்க காலனிக்குள்ளேயோ உங்க கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்ல அதுக்காக நான் காலையில் எந்திரிச்சு 1 hour ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி என் டிரைவருக்கு தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து நானும் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அவன் ஜாலியா சொல்லுவான், சார் ஓட்டு இங்க இல்ல வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்க கேட்பீங்க எங்க சார் இருக்கு, நீங்களே கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சுத்தி வந்து பக்கத்துல எந்த பூத்துன்னு. ஸோ நிறைய பேர் அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போறதில்லை. ஸோ இங்கேயும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். உங்க ஏரியாவுடைய பூத் ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு BLA 2 கண்டுபிடிச்சு பிஜேபியில அண்ணா எங்க அபார்ட்மெண்ட்ல 600 பேர் இருக்கும், 600 பேர்த்துக்கும் பூத் ஸ்லிப் நான் கொடுக்குறேன். ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்து பூத் ஸ்லிப் என் கையில கொடுத்துருங்க. எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி, சார் இதான் பூத் ஸ்லிப், இதான் ஓட்டிங் ஏரியா, இங்க தான் நீங்க போய் ஓட்டு போகணும், நான் பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா? ஸோ அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார். மொபிலைசிங் பீப்புள் டு ஓட், என்கரேஜிங் பீப்புள் டு ஓட், ஃபார்மிங் அன் ஒப்பீனியன்,
இந்தியா ஒரு நல்ல நாடாக, ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி 3.0 உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரிது கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு வந்ததுதான் பெருசு. சோ நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முந்தின கேள்வி கேட்டது வந்து வைஷ்ணவி சைக்காலஜிஸ்ட், லட்சுமி நாராயணன் அசோக் நகர்லேருந்து, ரமேஷ் ராமமூர்த்தி சிஏ, அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சார். அடுத்த கேள்வி ஃபேன் ஃபேவரட்னு சொல்லலாம். ஃபேன் ஃபேவரட்னு சொல்லலாம். 1/6 ஆஃப் த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? முதல் கையெழுத்து HRNC அபாலிஷன் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுல 3 பங்கு கேள்வி இருக்கு. 3 பங்கு. ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல HRNC டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல். 2வது, கோயில்களை அப்ப யாரு பார்த்துப்பாங்க. 3வது, இப்ப 20% ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்ப அது போச்சுன்னா கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க, இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த 3 பார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. முக்கியமான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு, இதுக்கு ஒரு பாலிசி கைட்லைன் எங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க. சார், இன்னைக்கு எதற்காக நாம் HRNC வேண்டாம் என்று சொல்லுகின்றோம்? ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால், HRNC அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யறாங்க. இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் HRNC போகணும். செகண்ட் வரலாம் சார், எப்படி அதை சரி பண்ண போறோம், வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேங்க சார். கோயில் யாருகிட்ட போகணும்? இன்னைக்கு சென்னையில் காளிகாம்பாள் கோயில் உதாரணமா எடுத்துக்கலாம் சார். இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள். காளிகாம்பாள் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். இப்ப காளிகாம்பாள் கோவில் யாருக்கு சொந்தம்? விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம். இப்ப காளிகாம்பாள் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா, 10,500 விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க, அவங்க 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும். எவ்ரிபடி வில் ஓட். எவ்வளவு டெமோக்ராட்டிக் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டு கம்யூனிட்டி. அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ். 10,500 பேர் ஓட்டு போட்டு 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப 6 ட்ரஸ்டி தேர்ந்தெடுத்தாச்சு சார். இந்த வாரம் இந்த 6 ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ சேர்மன் வில் கம் அண்ட் செட். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. அதனாலதான் சில கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன, அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான்சென்ஸ்ல இத்தனை ஆண்டுகளா பண்ணாங்களோ, எத்தனையோ கோயில்ல பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் there is nothing called upper caste and lower caste. இதை வச்சுதான் அவங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு. அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா. ஒரு காளிகாம்பாள் கோயிலை உதாரணமா சொல்றேன். ஒரு சேர்மன் வந்துடுறாங்க. அரசு கம்ப்ளீட்டா கோயிலிருந்து வெளியே வந்துடணுமா? அப்படி இருக்க முடியாது சார். ஆனா ஒரு நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும். அது எந்த லெவல் இருக்கணும்? இப்ப இந்த 6 பேர்த்துக்குள்ள சண்டை, சேர்மனால் ஒரு முடிவு எடுக்க முடியல, அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட். ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல என்டோமெண்ட் இருக்கு சார். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல என்டோமெண்ட்ங்கிற வார்த்தை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்டோமெண்ட்டை கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இருக்கணும், ஆனா இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில ஒரு கோவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட், ஒரு லேண்ட் பிரச்சனை, அதை திரும்ப ரீக்ளைம் பண்றாங்க, கோர்ட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை, தாசில்தார் லெவல்ல இதை போன்ற அலுவலக ஆபீசர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர, இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார்? எந்த கோயில்ல சண்டை போடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. இந்த கோயில்ல சண்டை போட்டா HRNC உள்ள கொண்டு போயிடலாம். இப்ப தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார்? இப்ப திமுக குலதெய்வம் கோயில் எங்கெல்லாம் சண்டையா உள்ள HRNC போயிட்டு இருக்கு. நீ 2 பேரும் சண்டை போட்டியா, உனக்கு 2 செட் ஆலியா, அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு. ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க, ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, சால்வ் பண்ணுவோம். அது போன்று எங்கேயும் HRNC நடத்தாது சார். சண்டையா ஒரு குரூப் நேரா HRNC போய் பெட்டிஷன் போடுறாங்களா, HRNC ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேரா போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார். இது வந்து நாங்க ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார். நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை 100வது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் HRNC நம்ம எடுத்துருவோம். ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப். இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார்.
இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை 12%, 6%, 18% மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் 12%, ஆடிட்டிங் காஸ்ட் 6%, 18%. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு HRNC அதிகாரியினுடைய டீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில போடுற மீட்டிங் செலவை ஏதோ ஒரு HRNC கோயில் கணக்கு காட்டியிருப்பாங்க. இனோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிள்ல 5000க்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்ல இல்ல. தட் இஸ் மிஸ்ஸிங். பழனியில போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிர்தம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிரத்தை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் வீக். சோ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன், உன் வேலையை நீ சரியா செய்யல, அதனால நீ வெளியே போயிடணும். இது ஆப்ஷன் நம்பர் 1, காஸ்ட் நம்பர் 1. காஸ்ட் நம்பர் 2, உன் வேலையை நீ தப்பா பண்ற, இன்எஃபிஷியன்டா பண்ற. நீ உள்ள போய் ஒரு 6 கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற, திரி எங்கிருந்து வாங்குற, எங்க போய் வாங்கின, இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு HRNC ஒரு காஸ்ட் அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார். இப்ப மூன்றாவது, இப்ப எல்லா கோவிலையும் HRNC எடுத்துட்டோம் doesn't mean கவர்மெண்ட்டுக்கு அங்க கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல சார். கவர்மெண்ட் still has got a control at the தாசில்தார் level. The government still has got control at a collector level. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு செகுலர் லேண்ட்ல ஒரு மண்ணில் இருக்கு. அவங்களுக்கு கண்ட்ரோல் எங்க? when there is a dispute, when there is a court procedure, when there is a land issue, when there is a land procedure. எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் HRNC எடுக்கணும்? கர்நாடகாவில் HRNC இருக்கு. ஏன் அண்ணாமலை என்ன கர்நாடகாவை பத்தி பேசல சார்? கர்நாடகா HRNC ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும் நாங்க இல்ல சார். பட் இங்க இருக்கக்கூடிய HRNC மட்டும்தான் ஒரு ஃபேத்தை ஒழிக்கணும்னு இருக்கு. நீங்க HRNC ஆக்ட் வரும் பொழுது யாராச்சும் டைம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அசம்பிளியில கம்யூனிஸ்டுக்கும் அப்ப காங்கிரஸுக்கும் நடந்த டிபேட்டை நீங்க பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 1950s HRNC ஆக்ட் வந்த பொழுது இதை கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க. ஆஃப் ஆல் பீப்புள் தமிழ்நாட்டுக்கு HRNC ஆக்ட் வரக்கூடாது. then they promised இல்ல HRNC will only aid and regulate. ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் HRNC ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு. ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா HRNC தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார்? இல்லை. வன்மம் அவங்களுக்கு இருக்கு. ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும்னு யோசிக்கிறாங்க. குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால்தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும். அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாம அந்த ஊருக்கு சொந்தம். இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார். திருத்தணியில அந்த உள்ளூர் மக்கள் முருகபெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறதுக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி. ஆனா இன்னைக்கு திருத்தணியில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பார்க்கணும்னா 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷலுக்குள்ள போய் நிக்கணும். யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு, நாங்க ஏன் 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம்? சார் the fundamental concept of temple itself is defeated. டெம்பிள் ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொகாலிட்டி. அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட். நாமெல்லாம் டூரிஸ்ட். நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருத்தணி போறேன்னா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு த பீப்புள் ஆஃப் திருத்தணி. திருத்தணியில் யாராக இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு. இதை உடைப்பதற்கு எந்த HRNCக்கு அனுமதி இல்லை சார். இது மூன்றாவது பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை. நான்காவது பிரச்சனை, இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார்? டெம்பிள் இவ்வளவு பணம் வருது, அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க 300 கோடி 340 கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க. டெம்பிள சுத்தி எப்படி இருக்கு சார்? the sewage very bad. டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு absolutely zero facility. ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஸ்மெல் எல்லா இடத்துலயும் இருக்கும், சுத்தி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸா இருக்கும். கடவுள் என்ன சார் பாவம் பண்ணாரு? கடவுள் பேர்ல காசு வாங்கி அதை என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம்? அதனால திரும்ப உள்ளூர்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் பொழுது யூஸ் a certain percentage of money for the development of that region. திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும். மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க, give them better roads. திருத்தணி லாட்ஜில் தள்ளுவாங்க, give them better lodges.
அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, அந்த ஊருக்கு டெவலப் பண்ணிட்டு a certain percentage you contribute to the state coffer. அதுல நீங்க எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணுங்க. ஸோ இட்ஸ் a very complex question சார். ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைன்ல போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த மாதிரி லைன்ல போகணும், கம்யூனிட்டி ஓரியன்டா போகணும், அந்த ஊர் ஓரியன்டா போகணும், ஊருக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கணும், ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு certain percentage of money should go, then it should come to the overall kitty. ஸோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனாலதான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோங்க. நமக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு. இப்ப எதிர்கட்சிகள் இல்ல, அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய், பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய், இந்த பாயிண்ட் எல்லாம் இன்ஃபீசிபிள், அது எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும், அது எப்படி ஊருக்கு கொடுக்க முடியும், நாங்க சென்ட்ரலைஸ்டா சென்னையில இருந்து தான் ரன் பண்ணுவோம், நாங்க கோயிலே பார்த்திருக்க மாட்டோம், ஆனாலும் சென்னையில இருந்து ஜேசி ரன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உங்க முன்னாடி வைக்கட்டும் சார். இட்ஸ் டெமோக்ராட்டிக் வே. ஒரு சட்டத்தை டெமோக்ரஸில கொண்டு வந்தீங்க, அதே சட்டத்தை ரிப்பீல் பண்றதுக்கு டெமோக்ரஸில நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம். So come 2026, people decide which way they want to go. அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 2024 இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷனுமே இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் இல்ல சார். நீங்க பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க. சரி 2024 எலெக்ஷன் சனாதன தர்மம் வச்சுக்கலாமா தமிழ்நாட்டில் வாங்கினா, இல்ல அது எலெக்ஷன் முடிஞ்சுதான் பேசுவோம். இது எப்படின்னா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி, செவ்வாய்க்கிழமை மட்டும் அண்ணன் அடிக்க மாட்டேன், வியாழக்கிழமை சண்டைக்கு வர மாட்டேன், வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன், சனிக்கிழமை கத்த மாட்டேன், அப்ப எந்த கிழமையா நீ சண்டைக்கு வருவேன்? சோ தமிழ்நாட்டில் பர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்ட வைக்கல சார். நீட் வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை, சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை, ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா வைக்கல. சோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு வேண்டாம் இவரு வேணும் அப்படிங்கறத நடக்குது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் சார் வேர் வெரி கிளியர், we want it to be an issue based election. Let people decide. எனக்கு இது வேணும் இது வேண்டாம். எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லட்டும். அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார். நாட் ஃப்ரீபீஸ், நாட் மணி, நாட் ஸ்ப்ளர்ஜிங் கேஷ், பட் ஆன் இஷ்யூஸ். இஷ்யூ பேஸ்டா தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்த கேள்வி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம், மது ஒழிப்புலாம் சொல்றாங்க, ஆனா பண்ணவே முடியல. நீங்களும் வந்து பண்றேன் அப்படின்றீங்க, அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்? அது எப்படி பண்ண போறோமா, இல்ல அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா, பைசா அதனால இல்ல, கவர்மெண்ட் லாஸ்ன்றாங்க, என்னதான் பண்ண போறோம்? சரிங்க சார். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி சார். 3 lakh crore இஸ் ஆர் டோட்டல் பட்ஜெட். 3 லட்சம் கோடி போடுறோம். நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து 2,30,000 கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட். 70,000 கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ், கிராண்ட் அண்ட் எய்ட்ஸ், கடன் எல்லாம் வந்து 70,000 கோடி இருக்கு சார். இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து 44,000 கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியா கொடுத்திருக்கு. அடுத்த பட்ஜெட்டுக்கு 52,000 கோடி கொடுக்குது. சோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 70,000 கோடி ரூபாய் சென்டர் கிவ்ஸ் யூ, 60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டேட் சப்போர்ட்ஸ் இட் செல்ஃப். சோ ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவென்யூ பாத்தீங்கன்னா 1,70,000 கோடி. எகைன் ஐம் கமிங் பேக் சார். ஸ்டேட் தானா சிட்டிசன் இருந்து மொபிலைஸ் பண்றது 1,70,000 கோடி, கடன் வாங்கினது 60 கோடி. சோ மொத்தமா ஸ்டேட்டினுடைய பொறுப்பு 2,30,000 கோடி, சென்டர் கொடுப்பது 70,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்ப ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற 1,70,000 கோடியில டாஸ்மார்க் மட்டுமே 45,000 கோடி. சோ அந்த 45,000 கோடி அப்படியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவென்யூ வில் கம் டவுன் டு 1,10,000, 15,000. நீங்க 60,000 கோடி கடன் வாங்கின ஸ்டேட் இப்ப 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். சோ இது வந்து ஒரு பேசிக் பிரிமைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளவு கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து 8,23,000 கோடி கடன். ஐ திங்க் பிஃபோர் 2026 வில் டச் 10 lakh crore டெப்ட். இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கோம். 2026 தேர்தலுக்கு முன்பு 10 லட்சம் கோடி ரூபாய் டெப்ட் நம்ம தொட போறோம். இப்ப டாஸ்மார்க் நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம். ஆமா சார், பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம். எப்படி சார்? டே 1 nobody in their right mind can close டாஸ்மார்க். நேரா வந்தோடனே கருணாகராஜன் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், உமானந்த அக்கா அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே 1 நம்ம சொல்லியாச்சுங்க, டே 1 எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்ட டாஸ்மாக்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க. சார், டே 1 you close டாஸ்மார்க் will create more problems than owning a டாஸ்மார்க். டாஸ்மார்க் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும். காரணம் ஆய்வு சொல்லுது சார், 18 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ்க்குள்ள 19% அடிக்டா இருக்காங்க. So day 1 you close the TASMARK, you will create so many societal problems. People are addicts, people are drunk.
அவங்கள வந்து நீங்க டே 1 எங்க அனுப்புவீங்க? ஸோ நான் டாஸ்மார்க் எங்க ப்ரொபோசல் பல இடத்துல சொல்றது, இயர் 1 1/3 will go, இயர் 2 2/3 will go, இயர் 3 100% will go. இப்போ 1/3 போயிருச்சு, 2/3 போயிருச்சு, 100% போயிருச்சுன்னா இயர் 1 தமிழ்நாடு ஃபுல்லா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு தாலுக்குக்கு ஒன்னாச்சு ஓபன் பண்ணணும் சார். parallelly this has to go. So parallelly டி அடிக்ஷன் சென்டர் நடக்கணும். You got to de-addict him and send that person out. இது ஒரு பக்கம் parallel நடந்துகிட்டே இருக்கணும் சார். டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ். You have to rebalance, you have to send them somewhere. அது நீங்க HRNC வேற மூடுறேன்னு சொல்றீங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ தே ஆல்சோ ஹேவ் டு கோ. யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார், யூ ஹேவ் டு ரீபேலன்ஸ் தேம். இந்த ரெண்டு வேலையும் பேரலா நடக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே 1 ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் 15,000 crore ரெவென்யூ. இப்போ இது ஒரு பார்ட் சார். இப்போ பார்ட் பிக்கு வர்ற சார். ரெவென்யூ எப்படி ஒரு ஸ்டேட் ஜெனரேட் பண்ணுது அப்படிங்கறத உத்தரப்பிரதேஷ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் சார். The number of people who go to Mecca, சவுதி அரேபியால மெக்காக்கு போன வருஷம் போனவங்க 2 கோடி பேர் சார். மெக்கால போய் இஸ்லாமியர்கள் வேறு இஸ்லாமியர்கள் போய் மெக்காக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. சவுதி அரேபியாக்கு அதன் மூலமாக கிடைத்த ரெவென்யூ $12 billion. The number of people who went to Vatican last year 80 lakh. The number of revenue generated for Vatican City $315 million. The number of people who went to Tirupati last year 2.5 crore. ரெவென்யூ ஜெனரேட்டட் 1200 crore. இதுதான் மூணு இடம் தான் இந்தியா உலகத்தில் அதிகமா ஃபுட்ஃபால் போய் மக்கள் வந்தாங்க, கடவுளை பார்த்தாங்க, அந்த நாட்டுக்காரனுக்கு சந்தோஷம், அப்பா பணம் வந்துருச்சுன்னா வருமானம் சார். திருப்பதி பொறுத்த வரைக்கும் the money doesn't go to a state or a country, it goes to a endowment structure. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். Now State Bank of India in its research report published last month that says the number of people who will visit Ayodhya next year will be 5 crore. So Ayodhya is going to overtake Saudi 2 கோடி, Vatican City 80 லட்சங்க, திருப்பதி 2.5 crore, Ayodhya will attract 5 crore. இந்த 5 கோடி பேர் அயோத்தியா போறனால யூபிக்கு என்ன லாபம்? Again the State Bank of India a calculative model ஒரு mathematical model which they calculates, this people will generate 4 lakh crore to UP state. சரி ஓகே, அப்ப அந்த 4 லட்சம் கோடி யாருக்கு போகுங்க? பூ விக்கிற அக்காக்கு, பஜ்ஜி விக்கிற அண்ணனுக்கு. அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போக மாட்டாங்க, மதுரா போவாங்க, வாரணாசி போவாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஃபுல்லா தேவ் கேல்குலேட்டட். அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு பிசினஸ், ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ரொட்டி சாப்பிடுவாங்க, ஒரு சமோசா சாப்பிடுவாங்க. ஸோ தி குமுலேட்டிவ் எக்கனாமிக் அவுட்புட் திஸ் 5 crore people will generate in Ayodhya's 4 lakh crore. யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வரும்? Again the State Bank of India has calculated it will earn 25,000 crore. சார், எனக்கு தெரிஞ்சு the most powerful startup is Ayodhya temple. You invested 1,800 crore. You invested 1,800 crore. Year 1 returns of 4 lakh crore. Tax of 25,000 crore. பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை டெம்பிள் இருக்கு சார், எத்தனை டெம்பிள் இருக்கு. Just imagine. You have to utilize the potential. எவ்வளவு டூரிஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. இது எதுவுமே நீங்க டேப். would you believe sir, the mining of the state earns 1,000 crore to the state. மைனிங் வந்து வெறும் 1000 கோடி ரூபாய் தான் கணக்கு காட்டியிருக்காங்க பட்ஜெட்ல. ஆனா ஹைகோர்ட்ல போய் சாண்ட் மைனிங்ல கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு 4,500 கோடி காட்டியிருக்காங்க. So mining we believe is a 1 lakh crore potential in our state. நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் 1 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாங்கள் டீட்டெயிலாக வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கூப்பிட்டு ஒரு 350 பேஜ் டாக்குமெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் பிஜேபி வெப்சைட். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ, யூ ஷுட் கோ டு தமிழ்நாடு பிஜேபி வெப்சைட், டவுன்லோட் கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி, ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி, அதில் 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கல்லுக்கடையும் கல்லு இல்லாம 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல 1,05,000 கோடி ஜெனரேட் பண்ண முடியும். இது சும்மா ஐவாஷ் சார். இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க்க மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார். 44,000 கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 1 லட்சம் கோடி
டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது. நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட். அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க. இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்ல ஆடெல்லாம் போட்டு வர்றாருல்ல சார், அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. லுக் அட் தி சேல்ஸ், லுக் அட் தி ரெவென்யூ தி ஜெனரேட். 1,00,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு. திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும். So 44% ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டேக். நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார், பட் எங்ககிட்ட இருக்கு. அவங்க பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றதில்ல. நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும். 5300 கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. You will clearly understand if you look at the Tasmark model. 44% டாஸ்மார்க்கினுடைய சேல்ஸ் it comes from 3 companies which are directly owned by DMK people. Directly owned by, இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஓ டிஃபமேஷன் சுட் போதல்ல சார், வர காலத்துல இந்த டேட்டாலாம் நாங்க கோர்ட்ல கொடுப்போம். You will see 3 பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்கினுடைய 44% சேல்ஸ். அதனால் 100% டாஸ்மார்க்க மூடி ஆகணும் சார். 100% கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும். 100% டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இட் இஸ் 100% டூவபிள். அதுவும் நல்ல ஆடிட்டர் இல்ல சார், நீங்களாம் ஆடிட்டர். ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ, சம் MBA ஃபெலோ. எங்க டீமே உட்கார்ந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா, ஆல் ஆஃப் யூ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட். தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே, டாஸ்மார்க்க மூடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்கல்ல சார். இதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லை. அதை 2026 உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்ல நம்முடைய கள்ளுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்க பார்க்கணும். முதலமைச்சருக்கு நாங்க அனுப்பிச்சோம், 2 காப்பி அனுப்பிச்சோம். We asked a time from the Honorable Chief Minister. We said the expert committee will come and sit with you. We will debate and discuss. It is eminently doable. எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம். இஸ் எட் டு கிவ் டைம். கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்திருக்கோம், ஒரு காப்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம் சார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க ரெண்டே கொஸ்டின் சேர்த்து கேட்டுறேன். இப்போ நீங்க எண்மக்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே, ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும்னு நினைக்கிறீங்களா? 1. 2வது, மோடி 3.0ல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? vote share in terms of contribution by the Tamil Nadu people. Sir, we have எண்மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை தாண்டி இருக்கும் சார். 200 constituency we have crossed. Now I firmly believe sir, ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்னவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். வாட் எவர் வி சே, ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி. அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார், எவ்ரிபடி தாட் காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமா ஏதோ கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம். கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance. Then people will say, oh, எல்லாரும் நீங்க ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். ஸோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார். ஐ பிலீவ் 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பா இருக்கு, இவங்க சரியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறத
2024ல வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கு சார். அதே நேரத்தில் போஸ்ட் 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going. So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You will have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா அந்த ஃபேக்ஷனா பிஜேபியா ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த ஸ்டேட்லயும் 2% மேல இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் above 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கும். So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before, not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும், நேஷனல் பார்ட்டி has got its own problem because it's a cadre driven party. So BJP ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா cadre driven party. So தமிழ்நாடு politics is slightly unique. So அதனால தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொன்னேன் சார். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. That is gone sir. அதாவது 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்பா சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே I can only disclose this much. Then everybody has to take that extra bit of courage. எல்லாரும் அந்த extra bit of risk தமிழ்நாடுக்காக எடுக்கணும். But the party is ready, the cadres are ready. We believe it is our time. So I see a wonderful future for Tamil Nadu people. ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 இருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. 2024 தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு. நான் இப்ப சொன்னால சிரிப்பாங்க சார், நான் சில விஷயம் சொல்றதே இல்லை சார். இன்னைக்கு எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போறது இல்லை சார். இன்னைக்கு எல்லாம் இப்படி பேசுறாங்கல்ல சார், நாங்க பெரிய கட்சி, நாங்க இந்த கட்சி. எப்படி போவாங்க தெரியுமா சார்? ஃபிளைட் ஏறுவாங்க, அப்படியே போய் ஃபிளைட் இறங்குவாங்க. வெளியூர் 2000 பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க நிற்பாங்க. அப்படியே கார் ஏறுவாங்க, அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க, அப்படியே பெய்டு கிரௌட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு. அவங்க என்ன 1980 1917 பேசிட்டு இருக்காங்க சார். 200 தொகுதியில காலில் நடந்து போய் மக்களை பார்த்திருக்கோம் சார், பிளைட்ல ஏறி. அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன், களம் மாறிடுச்சு சார், களம் மாறிவிட்டது. The complete political change is going to happen. கிரவுண்ட் வந்து தயாரா இருக்காங்க சார், கிரவுண்ட் இஸ் ரெடி. ஆனா நண்பர்கள் இப்ப கிரவுண்டுக்கு வர்றதில்லை சார், கிரவுண்டே வர்றதில்லை. மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் they sit in AC rooms, they sit in flights, they do deals behind the room and they say you come with me, you bring 5%, I bring 5%, நம்ம அலையன்ஸ் போயிருமா. இதெல்லாம் 1960 மாடல் சார். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் ஹஸ் டிஸ்ரப்டட் ஓவர் த லாஸ்ட் 10 years. ஸ்டார்ட் அப் காரை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டான் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 1960-70 தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலை பாருங்க சார், ஏன் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன். If I say that number, many of you might be shocked also, because this is going to be tsunami of an election in 2024. இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா
அப்படி சவுத்துல பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, கொங்குல பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, அப்படியே பிஜேபி இங்க 1 வருமா? கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் தி கிரவுண்ட். எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்பார். அந்த பத்திரிகை நண்பர் கந்தரவ கோட்டைக்கு போயிருக்காரா, தென்காசிக்கு போயிருக்காரா, நாகர்கோவில் எட்டி பார்த்திருக்காரா, இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் உட்காந்து சாப்பிட்டிருக்காரா, இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஊருக்கு போய் பார்த்திருக்காரா, இல்ல திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்திருக்காருங்களா? சென்னையில் இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், நான் 50 வருஷமா அரசியலை பாக்குறேன். நான் ஆமாய்யா, 50 வருஷமா நீ சென்னையில் உட்கார்ந்து அரசியல் பாக்குற, எப்பவாச்சும் நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா? அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமா பேசுறது இல்லை சார். இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு. 2024 தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதன் பிறகு தமிழகத்துல மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க சார். So I am very certain 2024 elections is ground changing. இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார். மக்கள் தயாரா இருக்கிறாங்க. நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம். நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். மக்கள் தெளிவா இருக்கா, நீ தனியா வா, நீ மாற்றம்னு சொன்னா தனியா வா. நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு குச்சி, இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ 2 மேல தோல் போட்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். மக்கள் தெளிவா இருக்கா, நீ தனியா வந்து நில்லு, நான் ஓட்டு போறேன். கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க, நீ தனியா வா, நீ தனின்னு சொன்னா தனியா வா, நீ எதுக்கு ஆள் தொலாயிட்டு இருக்கிற? சோ இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர். லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். They have to believe in the cadres hard work. கீழ இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார். மோர் தென் எனி டைம் டுடே we have a lot of belief. தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு, கிரவுண்ட் மாறிடுச்சு, களம் தயாரா இருக்கு, நிச்சயமா மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஸ்ரவன் அவர்களுக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். அந்த கேள்வி எதுவும் ஸ்கிரிப்ட் இல்லை, ரேண்டமா கேட்டாங்க, இதயத்தில் இருக்கிற ரேண்டமா பதில் சொல்லிட்டேன். தவறு ஏதாச்சும் இருந்தா மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய் சார். The point that 234 தொகுதிகளுக்கும் 500 நாட்களுக்கு முன்னால நாங்க வேட்பாளர்களை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னது request a standing ovation. May I request the audience to give a standing ovation for that. And I request the audience to please remain seated. Please remain seated. We have the other speakers to speak. Please remain seated. ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பில்டப் கொடுத்திருக்கோம். ப்ளீஸ் ரிமைன் சீட்டட். ஒரு 2 நாள் நாங்கெல்லாம் சோசியல் மீடியாக்கு லீவ் போட்டாலே தலைவர் அண்ணாமலை என்ன பேசியிருக்காருங்கிறத கோப்பப் பண்ணறதுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஆனா இவர் எப்ப படிப்பார், எங்கிருந்து அப்டேட் பண்ணுவார், எவ்வளவு தகவல்கள் சேகரிப்பார் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் இன்னும் கேள்வியாகவே இருக்கு. இட் வில் ரிமைன் a question even now. வேண்டுகோளுங்க ஐயா, எனக்கு அவசரமாக புதுடெல்லி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை. கண்டிப்பாக நீங்கள் கோலாகலா ஸ்ரீனிவாசன் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லாதனால நான் கிளம்பணும். எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சியில பாதியில கிளம்ப போற ஆள் நான் கிடையாது இல்லைங்க. அதனால வந்தோடனே கோலாகலா செய்யாட்ட அனுமதி வாங்கிட்டேன். ஐயா முதல்ல நான் பேசிட்டு கிளம்பிறேன்னு ஐயா அனுமதி கொடுத்தனால போறேன். தயவு செய்து நீங்கள் அமர்ந்து அந்த பேச்சை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். காரணமுங்க, அவர் குறுக்கக்கூடிய ஒரு 10 கருத்துக்கள் நாம் ஒரு 10 இடத்துல போய் சொல்றோம் அப்படின்னாங்க, இந்த எலெக்ஷனை மாற்றக்கூடிய வல்லமை அந்த கருத்துக்கு இருக்கு. அதனால்தான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை மறுபடியும் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். May we request the audience to please remain seated. எல்லாரும் உங்களுடைய இருக்கையில அமர்ந்தீங்க.